என் இனிய தமிழ் மக்களே, நெட் டிவி ஃபார் யூ இதனுடைய வாசகர்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். இதுக்கெல்லாம் ஒரு ரகசியம் வச்சு பண்ணுறதில்லை. ரகசியமே இல்லாதனால தான் நான் இளமையாக இருக்கேன். எந்த ரகசியம் வச்சுருந்தா அது பாயில் ஆகிடும். ஸோ எதையும் வச்சுக்கிறதில்ல, கொட்டிடுறது. அதனால் இளமையாக இருக்கும். நல்ல மனுஷன்னு நினைக்கிறேன். என்னன்னா பொய் பேசுகிறதில்ல, கோபத்தில் எல்லா உண்மையும் கொட்டி தொலைச்சிருவேன். டிப்ளமேட்டிக்காக வாழ தெரியாது. இந்த ஆளை எனக்கு பிடிக்கும். டைரக்டராக இருக்கார், பெரிய ஆள் தான், நடிகராக நல்ல தான். மனுஷனாக நான் யாருன்னு என்னை யோசித்து பார்ப்பேன். எல்லாருக்கும் இருக்க ஆசை, அபிலாஷைகள் எல்லாமே இருக்குது, வக்ரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். ஸோ நல்லது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கெட்டது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால சந்தோஷப்பட்டுக்குவேன் என்னை பற்றி. நான் முழுக்க சன்னியாசின்னு சொல்ல முடியாது, பெரிய ஞானின்னு சொல்ல மாட்டேன். மனுஷனுக்கு பலங்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. பலவீனம் கம்மியாக இருக்குது, பலம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் என்ன நானே ரசிக்குவேன். அதனால நான் கொஞ்சம் இளமையாகவே இருந்தேன். லவ்னா வித்தவுட் லவ் நோபடி கேன் சர்வைவ். நேசிக்க கற்றுக்கொள்வதுன்னு உனக்கு இது நேசம். நம்ம காதல்னு சொல்கிறாங்க. அந்த பூவை பார்த்தா அழகாக இருக்கும், நதியை பார்த்தா அழகாக இருக்கும், மேகத்தை பார்த்தா அழகாக இருக்கும், மலையை பார்த்தா அழகாக இருக்கும், பொண்ணை பார்த்தா அழகாட்டில் அழகாக இருக்கும். பெண் ஏன் பெண்ணை நீங்கள் ஒரு ஊமையை சொல்லுவாங்க, பூமி தாயின்னு தான் சொல்லுவாங்க, பூமி தேவன்னு சொல்லவே மாட்டாங்க. அதே மாதிரி நதிகளுக்கு, மலர்கள் எல்லாமே பெண்கள் தான், ஜனிக்கிறவர்கள். ஆனால் ஜனிக்கின்ற அத்தனையும் அழகாக இருக்கும். பூ ஜனித்தாலும் அழகாக இருக்கும். அது மாதிரி அழகை கண்ட இடத்தில் மனிதன் தன்னை ஈர்த்து கொள்வதில் தப்பே இல்லை. லவ்ங்கிற டெஃபினேஷன் எப்படின்னா, அது இல்லைன்னா கலைஞர்கள் பிறந்திருக்க மாட்டான், எழுத்தாளர் பிறந்திருக்க மாட்டான், நல்ல கவிஞர் பிறந்திருக்க மாட்டான். இவங்கெல்லாம் என்ன, ஒன்றின்பால் ஈடுபாடு, ஒரு காதல், ஒரு மயக்கிறது தான். தன்னையும் அறியாமல் அவர் காதலிக்காக நினச்சி எழுதுறது மாதிரி, ஒரு காதலி நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாள் மாதிரி நமக்கு நாமே புனைந்து கொண்டு வாழும்போது ஒரு சுகம் இருக்கும். அது இல்லைன்னா எவனும் கலைஞன் வாழ்ந்து, ஒரு பெயிண்டர் கூட நல்ல ரசனையுள்ள உணவு இருப்பான். பெயிண்டராக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், அவன் காதல் சொல்லாமல் வாழவே முடியாது. காதலி ஆனால் 17 to 21 வயசுக்குள்ளே எவனா கிராஸ் பண்ணலைன்னா அவன் மனுஷனாக இருக்க முடியாது. ஸோ அது லவ், அது ஃபஸ்ட் லவ் வரும். அப்புறம் லவ்வெல்லாம் வரும். அதுக்கப்புறம் தான் தெரியும் லவ்னா லவ் இல்லைன்னு. பட் அந்த ஈர்ப்பு வேணும் அந்த ஏஜில். இந்த பூமியை எப்படி ரசிக்கிறோமோ, பூவை எப்படி ரசிக்கிறோமோ, மரம், செடி, கொடி, பறவைகள், நதிகள், அதுபோல் பெண்களை ரசிக்க பழகி பேசுவதில் ஒரு சுகம் இருக்கும். அப்போ தான் வக்ரங்கள் அழிஞ்சு போயிடும். லவ் பண்ணினாலே அவனுடைய கோபங்கள் அழிஞ்சிடும், வக்ரம் அழிஞ்சிடும், கெட்ட புத்தி போயிடும், நல்லதாக வரணும்னு ஒரு மென்மை வந்துடும். மென்மைப்படுவதற்கே காதலிக்கலாம். லவ் ஒரு காலகட்டத்திற்கு ஓகே, நான் நிறையா லவ் சொல்லிட்டேன், லவ்னு. பட் ஒரு மெச்சூரிட்டி வந்த பின்னாடி இந்த காதலுக்கு இன்னொரு டெஃபினேஷன் சொல்கிறேன். இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், செலினான்னு. அது ஒரு காதல் கதை தான். ஆனால் காதல் ஹம்பர் அப்படிங்கிறதே இதில் சொல்லிவிடுவேன். இது வரைக்கும் நான் காதல் ரொம்ப ஜென்யூனாக சொல்லிட்டு இருந்தேன். பட் காதலும் கடந்து போகும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நினச்சி பார்த்தா நமக்கு சிரிப்பு வந்துடும். அதனால் அதை இப்போ நான் சொல்கிறேன் மெச்சூரிட்டினால். பிகாஸ் நான் இது வரைக்கும் சொன்னது காதல். ஏன்னா காதல் நிறைய சொல்லிட்டேன். எனக்கு அது இருந்து இப்போவும் காதல் பயப்படாத, ஈவன் எந்த வயசுலேயும் எவனும் காதல் பண்ணுவான், அதில் நோ டவுட். பொய் சொல்லிக்கலாம், சொசைட்டிக்கு பயந்துட்டு அப்படி மறைச்சிக்கலாமே தவிர 60லேயும் காதல் வரும், 70லேயும் காதல் வரும். அது காதலில் ஒரு ஈர்ப்பு. ஆனால் அந்த படிக்கிற மாணவர்களுக்கு இந்த காதல் மட்டுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற இப்போ சொல்லிகிட்ருக்கேன். நான் படத்தில் அது நேசி, பழகு, படிப்பை முடி, பயிற்சி எடு, வெளியில் வா, அப்புறம் காதலி. படிக்கின்ற காலத்தில் சும்மா நேசிச்சுக்க. அதில் ஒரு பெரிய மாதிரி அப்புறம் தாடி வளர்க்க, நாயை கூட்டிட்டு இந்த தேவதாஸ் மாதிரி ஐயோ இந்த அதை அந்த 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 ஈர்ப்புகளுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு படம் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் காதலுக்கு அவங்க பாயிண்டில் ஒரு இது உண்டு. வித்தவுட் லவ் நோ ஒன் கேன் சர்வை. ஒரு நாயாவது நேசித்தோம், ஒரு பறவையாவது நேசிக்கணும், அவன் தான் மனுஷனாக இருக்க முடியும். எத்தனையோ விழுதுகள் வர
10 பிள்ளை பிறகுது இல்லை 5 பிள்ளை பிறகுது உங்களுக்கு. இதை மூத்தவன் பிடிக்குமா இளையவன் பிடிக்குமான்னு கேட்கவே முடியாது. எல்லா விழுதுகளும் நல்ல விழுதுகள் தான். சிலது பூமியில் ஆழமாக நின்று தாங்கி நிற்கும், சிலது கீழே போகும்போதே ஊண்ட முடியாமல் போயிடும். ஸோ இதில் தூந்து போன விழுதுகளும் இருக்குது, தலைத்த விழுதுகளும் இருக்குது. நல்ல விழுதுகள் மோஸ்ட்லி ஐ ப்ரொடியூஸ் நல்ல விழுதுகள் தான். என் அசிஸ்டன்ஸ் போல நல்லவங்க நல்ல படம் பண்ணியிருக்காங்க. அதனால் இவன் பெரியால் அவன் பெரியால் நான் சொல்ல மாட்டேன். ஸோ ரொம்ப ஈஸியாகிடுச்சு தொழில். இப்போ எங்கள் காலங்கள்லாம் மேக்னெட் டியூப் பண்ணும்போது அதிலிருந்து ஒரு உற்சாகங்கள் வேறு. டிஜிட்டலில் நல்லா இருக்கு, பட் என்னமோ அங்கே என்ன ஒரு ஈடுபாடு குறையுது எனக்கு. மியூசிக் டைரக்டர் இருக்கான், அவங்க கம்ப்யூட்டரில் உட்காந்து இப்போ மியூசிக் பண்ணிடுவாங்க. முன்னாடிலாம் நம்மளை கம்போஸ் பண்ணிவிட்டு தியேட்டருக்கு போகும்போது ஒரு 40-50 பேர் வாசிக்கும்போது ஒரு திருவிழா மாதிரி. அது நானும் இசையமைப்பாளனும் பாடலாசிரியர் 3 பேர் இருந்து புனையப்பட்ட விஷயங்கள். இப்போ அப்படில ஆளுக்கு ஒரு பக்கம் இங்கேருந்து ஃபோனில் வரி சொல்கிறாங்க, அவங்க மியூசிக் கம்போஸ் பண்ணி காதுக்குள்ளே போட்டுக்கலாம். இன்னொருத்தர் போகிறாங்க. இது என்னென்னா அந்த டிஜிட்டல் வேர்ல்டில் மேக்னட்டிக் வேர்ல்டில் எங்களுக்கு கிடைச்ச அந்த சுகம் ஒருவேளை நான் அதில் பழகுனதுனால என்னமோ இதில் கொஞ்சம் கம்மி. டிஜிட்டலில் இன்னும் ஈஸியாக போச்சு ஒர்க்கு. ஏன்னா கடினமான ஒர்க்கில் யார் வேணாலும் படம் எடுக்கலாம். கேமரா தூக்கிட்டு முன்னாடிலாம் லைட்டிங் பண்ணால் அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் தெரியணும். லைட்டிங்க்கு இது என்னென்ன. இப்போ அந்த லைட்டிங்கே தெரியவே இல்லை. நீங்கள் சின்ன பிள்ளை கூட எடுத்து அதை லைட் சோர்ஸ் நேச்சுரல் சோர்ஸில் எடுத்து பண்ணி, ஏன்னா அவ்வளோ டிஜிட்டல் அவ்வளோ அழகாக வந்துருச்சு. அதனால் மேனுவல் லேபர் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, எடிட்டிங் ஸ்டைலே மாறி போச்சு. அதில் பண்ணும்போது எனக்கு ஒரு சோகம் இருந்துச்சு எடிட்டிங்கில். இதுலேயே இது ஈஸியாக இருக்குது. எதையுமே கஷ்டப்பட்டு பண்ணும்போது சோகம் இந்த ஈஸியாக வர்றதில் வராது. டிஜிட்டல் வரவேற்கப்பட வேண்டியது தான். ஏன்னா அதே நேரத்துக்கு அந்த அது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல, அந்த ஸ்ட்ராங்னஸ் குறைஞ்சி போச்சு. நவடேஸ் இன்னும் வெரி எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்காங்க பசங்க. ஒரு 10 டைரக்டராக சொல்லலாம். ரீசெண்டாக ஐ ஹவ் சீன் ஆல் த ஃபிலிம்ஸ். அன்பிலீவபிள். டெக்னிக்கலாகவும் இந்த வே ஆஃப் டெல்லிங் எல்லாம் ரொம்ப சூப்பர். ஒருவேளை இன்ஸ்பிரேஷன் பிடிக்காது. எங்கள் காலங்களில் ஒரு சினிமாவை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பார்க்கணும் 1 இயர் ஆகும். இப்போ மதர் இந்தியா ஒரு படம் அடரான்னு தியேட்டர் விட்டு போயிடுச்சுன்னா மறுபடியும் பார்க்குறதுன்னா 1.5 வருஷம் ஆகும். எங்கேயாவது மறுபடியும் தேடணும். இப்போ உங்களுக்கு ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன நெக்ஸ்ட் மூமெண்ட்டு யூ கேன் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்றீங்க. உலகம் சுருங்கி போச்சு. அதனால் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. கொஞ்சம் நம்முடைய மண்ணை தொலைச்சிட்டோமோங்கிற ஒரு இருக்குது. பிகாஸ் கல்ச்சர் இருக்குது, பேசிக் நேச்சுரல், அதாவது ஒரு நார்ம்ஸ் அண்ட் வேல்யூஸ். நமக்குன்னு ஒரு பாடு என்ன இருந்தாலும் வெள்ளக்காரனுக்கு யூகே பீப்புளுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கும், யூஎஸ் பீப்புளுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கும், ஜப்பான்காரனுக்கு ஒரு, அது மாதிரி இந்தியாவிலே பல்வேறு விதமான கலாச்சாரங்கள் இருக்குது. அதுலேயும் தமிழ்நாட்டுக்குன்னு தனித்தன்மை இருக்குது. நம்ம கதை சொல்லும் பொழுது டெக்னிக்கலாக நாம் அவங்ககிட்டருந்து வாங்கிக்கிட்ட எல்லா மாடர்னிட்டி ஓகே, லைட்டு ஹீட்டு, பட் சொல்லுகின்ற கதைகள் மண் சார்ந்த கதைகள். இல்லைன்னா பார்த்தா தமிழ் படம் மாதிரியாவது தெரியணும். பார்த்தோன்னே இங்கிலீஷ் படம் மாதிரி தெரியுதுன்னா அப்புறம் நம்ம இதுக்கு அதுதான் கொஞ்சம். ஏன்னா இங்கிலீஷ் படம் பண்ணுறது தான் இங்கிலீஷ்காரன் இருக்கான். பட் அந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணலாமே தவிர அதை ரொம்ப அந்த இதுகளை தொலைச்சிட்டோம். கதை சொல்கிற மாதிரி கதை கம்மியாயிடுச்சு. ஏன்னா டெக்னிக்கலாக எல்லாருமே ரொம்ப அழகாக சொல்கிறேன். என்ன நவடேஸ் பாய் மீட் அ கேர்ள் இமிடியேட்டாக பார்த்தோன்னா ஹாய் ஒரு லவ் பண்ணுறதுக்கே நம்ம எவ்வளோ யோசித்துருப்போம். ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இதை விட்டு கொடுக்கலாமா வேணாமான்னு 1 மாதம் வச்சு மடித்து பார்த்துட்டு அப்படி தைரியம் அப்படி தூக்கி போட்டு இதை அவன் பிடிக்குது பிடிக்கலன்னா அப்படின்ல வித்தின் அ செகண்டில் பேரண்ட்ஸ் உட்காந்துருக்கும்போது கூட இங்கே லவ் பண்ணுவான். ஐ மீன் லவ் வித் யூ வாட் யூ செட் இங்கே கேட்டுருப்பான். அவன் அங்கேருந்து மேலே எடுத்துட்டுருக்கான். ஸோ லவ் சொல்கிறதே நம்ம ஒரு செகண்டில் வந்துருச்சு. ஸோ நீ என்ன ஆகுதுன்னா இந்த கல்ச்சரை தொலைச்சிட்டோம். பையங்க கல்யாணம் பண்ணோடனே முன்னாடி கூட்டு குடும்பம். இப்போ எப்படின்னா மேரேஜ் ஆனால் கூட மூத்த அண்ணி ஒருத்தி இருப்பா, அக்கா இருப்பா, இன்னொருத்தி கல்யாணம் பண்ணி வருவா, அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டிலாம் ஒன்றாவே இருப்பாங்க. சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும். கிளவி ஒருத்தி வீட்டில் இருப்பா, பக்கத்து வீட்டுக்காரங்களோட ரொம்ப இதாக இருப்போம். ஸோ நிறையா கதைகள் கிடச்சிது. சின்ன சச்சரவு, செய்முறை, அது இதுன்னு. இப்போ அப்படி இல்லை. கம்ப்ளீட் நம்முடைய கதை சொல்கிற பழக்க வழக்கமே மாறி போச்சு.
ஏன்னா கூட்டு குடும்பம் அழிஞ்சு போச்சு. தாத்தா பாட்டி இருந்தாங்க, இவங்க இருந்தாங்க, ஊர்லேருந்து இவங்க வந்தாங்க, விருந்தாளி வந்தாங்க, போனாங்க. ஒரு பொங்கலுக்கு நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்தோம், டான்ஸ் ஆடினோம், பாட்டு வாங்கினோம், சோறு தின்னோம், கரும்பு தின்னோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் லூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்னென்னா வெஸ்டர்ன் பாதிப்பில் மன உளைச்சல் சொல்லி இப்போ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால் அது மட்டும்தான். மற்றபடி யங்ஸ்டர்ஸ் வெரி கிரேட் டைரக்டர்ஸ் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. சமீபமாக நான் ஒரு 8-10 படம் பார்த்துருக்கேன், இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ வெரி கிரேட் பீப்புள், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒரு டைரக்டர் மட்டும் மென்ஷன் பண்ண, நிறையா டைரக்டர் இருக்கான், ஒரு 10 பேராக சொல்வேன் இன்றைக்கி இருக்கிறதுல. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பாய்ஸ். நமக்கே ஜெலஸ் சில நேரம் படம் பார்த்து, என்னடா இவங்கெல்லாம் இப்படி வந்துட்டானே, இவனை எப்படி கிராஸ் பண்ணுறது, அப்டேட்டில் இருக்கான். நம்மளும் அப்டேட் பண்ணலைன்னா தொலைஞ்சு போயிடுவோம். ஸோ இதுக்காக வேண்டி நான் எல்லாத்தையும் போட்டு பார்க்குறது. நிறையா படங்கள் இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நானே ஒரு படம் பண்ணி இம்ப்ரெஸ் ஆகி என் படத்தை பற்றி பேசணுமேன்னு அதில் போராடிட்டு இருக்கிறதுனால எது இம்ப்ரெஸ் ஆனீங்கிறத நான் படம் பண்ணி இந்த வருஷத்தில் 2 படம் வருது. அதுக்கப்புறம் சொல்கிறேன் எந்த படம். அவார்ட்ஸ் நான் வந்து இப்போ எல்லாம் மன்னிக்கணும், ஒரு காலத்தில் அது ஒரு பெரிய ஆஹா அப்படின்னு இருந்தது, கை தட்டா ரொம்ப சந்தோஷம். இப்போ எல்லாம் ஃபெடம் பிகாஸ் தெர் இஸ் நோ மீனிங் ஆஃப் திஸ் அவார்ட்ஸ். அது ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட், நம்மளை தட்டி கொடுக்குற மாதிரி. வழியே எனக்கு 7 நேஷனல் அவார்டு வாங்க, ஐ டோன்ட் நோ வேர் இட் இஸ் நவ், தெரியாது. அழகாக இருந்தால் பொம்மை மாதிரி வச்சுக்குவேன். நீங்கள் சிலது அது அவார்டாகவே நான் நினைக்கிறது கிடையாது. என்னென்னா அந்த மூமெண்ட்டுக்கு அது ஓகே, கை தட்டுறதுக்கு ஓகே, சந்தோஷம் கொடுக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்றும் வேஸ்ட்டு. இப்போ எம்ஜிஆர் போயிட்டார், எம்ஜிஆர் எவ்வளோ வாங்கியிருப்பார். இப்போ போய் பார்த்தா அது பொருட்காட்சி மாதிரி இருக்கும். அது எனக்கு பொறுத்தளவுக்கு அவார்டுங்கிறது இதை சில மிஸ் ஆகிடும், நல்ல படங்கள் மிஸ் ஆகிடும் ஜட்ஜ்மெண்ட்டில். அதனால் அவார்டுங்கிறத நான் பெருசாக பண்ணுறது இப்போ நினைக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு உற்சாகம் கொடுக்கும், அதுக்காண்டி அதை ஐ லைக் இட். மற்றபடி நீ அவார்டெலாம் எங்கே இருக்குன்னே தெரியாது நிஜமாகவே. சும்மா அழகாக இருந்தால் வச்சுக்குவேன், பொம்மை நல்லா இருக்குது, பொம்மை கொடுப்பாங்க, அது பரிசு அது மாதிரி வச்சுக்கோன்னே. இந்த அவார்டுன்னு வச்சுக்கிறதே இல்லை. ஆக்டர் யார் வேணாலும் நடிச்சிடலாம், டைரக்ட் பண்ணுறது கஷ்டம். பெஸ்ட் டைரக்டருங்கிறவங்க நான் இன்னொரு ஜென்மன்னு வந்தால் பெஸ்ட் டைரக்டர் தான் வருவேன். ஏன்னா ஆர்டிஸ்டாக வரணுன்னு தான் சென்னைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் ஸ்லோ ப்ராசஸில் மாறினேன். இப்போ திங்க் பண்ணுறேன், நடிக்கிறதும் ஒரு கஷ்டமான விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. பட் டைரக்ஷன், அந்த ஜேர்னி, அந்த ட்ராவல் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது என்னென்னா ஒரு டைரக்டருக்கு இருக்கக்கூடிய ஜேர்னி நடிகனுக்கு வரவே வராது. அது ஒரு நல்ல அருமையான பயணம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இஸ் எ படைப்பாளி. ஒரு படைப்பாளிங்கிறது வேறு, அவன் ஒரு இது படைச்சது வேறு. படைப்பாளியாக இருக்கிறது தான் பெஸ்ட். இருந்தேன், நல்லா வந்திருக்காங்க. ஏன் ஒரு காலத்துக்கு வருவாங்க. பிகாஸ் நம்ம எம்எஸ்பி பார்க்காததா, எம்எஸ்பி கம்போஸ் பண்ணாத மியூசிக்காக. அதுக்கப்புறம் இளையராஜா வந்தான், இஸ் மாஸ்டர். அவன் அச்சீவ் கிட்டத்தட்ட இந்த 30 ஆண்டு காலத்தில் 35-40 வருஷத்தில் அவனுடைய பாடல்கள் என்ன வெரைட்டி ஆஃப் சாங்ஸ், அன்பிலீவபிள். இவ்வளோ சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணான்னு கூட நம்ம பழைய பாட்டை போட்டு கேட்டிங்கன்னா thousands ஆஃப் சாங்ஸ். 100 பாடல் வித்தியாசம் சொல்லலாம், ஒரு 1000 பாடல், thousands ஆஃப் வித்தியாசம் சொல்லியிருக்கான் மியூசிக்கில். இவ்வளோ தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு கிரேட். அவனுக்கு பின்னாடி ரஹ்மான் வந்தான், அதுக்கு மேலே இருக்கும். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு படைப்பாளி வந்துகிட்டே இருப்பான். ரஹ்மானுக்கு அப்புறம் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸ்டில் வி cannot put them in that place. ஏன்னா இப்போ ரஹ்மான் இடத்துலையோ இளையராஜா இடத்துலையோ எம்எஸ்வி சொன்ன இடத்துல வைக்கிறதுக்கு இப்போ ஒரு ஆள் வேணும், கிடைக்கல. ஒருவேளை வருவாங்க. ஸோ அதனால் எல்லோரும் நிறையா முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. வில் சி, வெயிட் அண்ட் சி. சுயசரித்திரம் நான் எழுதுகிறேன்னா முடிஞ்சு போச்சு எங்கிறத. அதனால் என்ன கடைசி கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கீங்கன்னு. அதனால் எனக்கு என்னைக்கு தளர்ச்சி வருதோ, எங்கேயாவது ஓஹோ டைம் முடிஞ்சு போச்சோ, எண்ட் ஆஃப் த லைஃப், ஐ எம் சிட்டிங் இன் த ஈவினிங்னு எனக்கே ஒரு ஃபீலிங் வரும்போது நான் எழுதுறேன். ஓகே, குற்றப்பரம்பரை படம் எடுக்கும்போது ஏன்னா இப்போ நான் ப்ரெசண்ட் ஐ எம் நாட் டேக்கிங், ஐ எம் போஸ்ட் பண்ணிங். அது ஏன்னா அது பிக் ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால அதை பண்ணி முடிச்சுட்டு நான் நீ சொன்ன மாதிரி வரலாறு இதெல்லாம் என்னுடைய சுயசரிதையாக எழுதலாம். அது தனி மனித விமர்சனம் சார். 2 பேர் உட்காந்து படம் பார்த்துட்டு விமர்சிக்கிறது வேறு. வெதர் யூ நோ அபவுட் த சினிமா தான், சினிமா தெரியுமா, டெக்னிக். ஒரு கேமராமேனை பற்றி, ஒரு கேமரா லைட்டிங்கை பற்றி ஒரு சராசரி விமர்சனுக்கு என்ன தெரியும்? இயக்கத்தை பற்றி ஒரு படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இவ்வளோ தான் சொல்ல முடியும். நான் அதை பிச்சு ஆராய்வதற்கான விமர்சகர்கள் சினிமா சம்மந்தப்பட்ட விமர்சனத்தை முடியும்.
பத்திரிகையில் விமர்சனங்கிறது அவங்களுடைய எண்ணங்களை சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, வீட்டில் படம் பார்த்தா பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு, எப்படி பிடிச்சிருக்கேன்னுவான். பிடிக்கலைங்க, ஏன் பிடிக்கல தெரியல, பிடிக்கல, இவ்வளோதான் அவங்கள பொறுத்தளவுக்கு. அது மாதிரி தான் அவர்கள் பிடிச்சுன்னா கொஞ்சம் எழுதுவாங்க. ஆனால் அதை பிரித்து ஆராய்வதற்கு, ஒரு சினிமாவை விமர்சிப்பதற்கு சினிமாக்காரன் இருக்கணும். அந்த விமர்சனத்தை தான் நான் ஏற்றுக்குவேன். கருத்தம்மாவை காட்டிலும் மிக அற்புதமான ஒரு படை பண்ணுறேன் இப்போ. அதான் இந்த எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரிப்ட். இந்த 40 இயர்ஸ் நானே இந்த மாதிரி ஒரு படமே பண்ணலாங்கிற மாதிரி இப்போ ஒரு படம் செல்லா காசுன்னு டைட்டில் வச்சு எடுத்துட்ருக்கேன். அது வரும்போது சொல்லும், எல்லாத்தையும் தாண்டி நிற்கும். இப்போ நான் இலக்கிய ஊரில், கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா, வேதம்புது, இவர்களெல்லாம் தாண்டி நிற்கிற ஒரு படம் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் அண்ட் சி. நீண்ட நாள் ஆசைன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாம் தான் வந்துருச்சே. மெட்ராஸ்க்கு ஓடி வரணுன்னா ஓடி வந்தோம், மெட்ராஸ் சினிமா வரணும்னா சினிமா வந்தாச்சு, டைரக்ட் பண்ணணும் டைரக்ட் பண்ணியாது, நடிக்கணும்னா நடிச்சிட்டோம். பேரும்போது வந்துருச்சு, பெரிய செலிப்ரிட்டிட்டாங்க. இதுக்கு மேலே உங்கள் எல்லை என்ன? இதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு புரிகிற ஒரு காலம். ஓடி வந்தது இப்போ டயர்டாகி நின்று திரும்பி பார்க்கும்போது எவ்ரிதிங் நத்திங். இதுக்கு இவ்வளோ தூரம் ஓடி வந்தோமா அப்படின்னு தெரியுது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ காலம் ஆச்சு. இவ்வளோதான். ஒன்று இந்த பசங்களுக்கு நமக்கு தான் சொல்லுவாங்க, நாம் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் பிகாஸ் த லேண்ட் மோர் தேன் அஸ். ஏன்னா அவனுக்கு நெட்டில் உட்காந்துடுறான், கூகுளில் உட்காடுறான், உலகம் சுருங்கி போச்சு. ஹீ நோஸ் மோர் தேன் தட் அஸ். நம்மளை காட்டில் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மளை காட்டில் அதிகமாக உலகம் அவங்க கையில் இருக்கிறதுனால பசங்க ஏதாவது சொன்னால் நல்லது கிடைச்சா பிடிச்சிக்கலாமான்னு நான் உட்காந்து நான் அவங்களுக்கு சொல்ல முடியாது.